வில்லனா இருந்த நெப்போலியன் ரொமான்டிக் ஹீரோவா மாறினது எப்படி? கேடிஎன் கோ செஞ்ச அலப்பறைகள். புதுநெல்லு புதுநாத்து படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு நடிகர் நெப்போலியன். வில்லனாவும் சரி ஹீரோவாவும் சரி கிட்டத்தட்ட 70 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்காரு. ஆனா அவர் ஹீரோவா மிரட்டின படத்தை நான் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சீவலப்பேரி பாண்டி, எஜமான், நாடோடி தென்றல், கிழக்கு சீமையிலே போன்ற படங்கள்ல வில்லனா மிரட்டினதுக்கு அப்புறமா நெப்போலியன் முதலா ஹீரோவா அவதாரம் எடுத்த படம் தான் இந்த சீவலப்பேரி பாண்டி. திருநெல்வேலி மாவட்டத்துல சீவலப்பேரி அப்படின்ற ஒரு கிராமத்துல வாழ்ந்து மறைந்த பாண்டி அப்படின்ற ஒரு உண்மையான நபரோட வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. இதுல தன்னை ஏமாத்தினவங்களை பாண்டி பழி வாங்கினாரா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாரா, அவரோட குடும்பம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதுல சீவலப்பேரி பாண்டியனா நெப்போலியன் தன்னோட கம்பீரமான நடிப்பை காட்டியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எட்டுப்பட்டி ராசா. வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கிராமத்து ஹீரோவா சிங்கராசா அப்படின்ற கேரக்டர்ல இந்த படத்துல நெப்போலியன் நடிச்சிருப்பாரு. இதுல குஷ்பு தான் இவரோட முதல் மனைவியா இருப்பாங்க. இந்த படத்துல மணிவண்ணனோட சூழ்ச்சியால குஷ்பு தற்கொலை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா குஷ்புவோட தங்கச்சியான ஊர்வசிய நெப்போலியன் இரண்டாவதா கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறமா குஷ்புவோட சாவுக்கு மணிவண்ணன் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இதுல அவரோட முதல் மனைவியான குஷ்புவோட இறப்புக்கு நான் தான் காரணம், என்னோட அறியாம தான் காரணம் அப்படின்னு கூனி குறுகி நடிக்கக்கூடிய சீன் எல்லாமே நெப்போலியன் சும்மா கலக்கியிருப்பாரு. நெப்போலியனால நம்மளை அள வைக்கவும் முடியும் அப்படின்னு அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வனஜா கிரிஜா. ராஜா அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஒரு டாக்டரா நெப்போலியன் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. நெப்போலியன் அப்படின்னாலே ஒரு முரட்டுத்தனமான ஆள். அவர் ஒரு டாக்டர் வேடத்துல பாக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருந்திருக்கும் அந்த டைம்ல மக்களுக்கு. இதுல நெப்போலியனை சுத்தி வந்து லவ் பண்ணுவாங்க குஷ்பு. இவரை லவ் பண்ண வைக்கிறதுக்கு குஷ்பு அந்த அளவுக்கு படாத பாடுபடுத்துவாங்க. ஒரு கட்டத்துல ஆஞ்சநேயர் பக்தரா இருந்த நெப்போலியனும் குஷ்போட லவ்ல விழுந்துருவாரு. அதுக்கப்புறமா இந்த படத்துல செந்தில், விவேக், குஷ்பு எல்லாரும் நெப்போலியனை போட்டு ஒரு ஆட்டுவாங்க. இழுத்த இழுப்புக்கெல்லாம் மனுஷனும் போய்கிட்டே இருப்பாரு. இந்த படத்துல நெப்போலியனை ஒரு ஹீரோவா மக்களே ஏத்துக்கிட்டாங்க. இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமும் உருவாகிச்சு. ஏன்னா எப்பவுமே ஒரு மனுஷனை ரகடாவே பார்த்துக்கிட்டு திடீர்னு அவன் வந்து குழந்தைத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணா ரசிக்கும்படி இருக்கும். அதுதான் இங்க நெப்போலியனுக்கும் நடந்துச்சு. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தென்காசி பட்டினம். சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் கண்ணனாவும் நெப்போலியன் தாசாவும் ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தென்காசி பட்டணத்தையே ரகல செய்யக்கூடிய கேரக்டரா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. கேடிஎன் கோ அப்படின்ற பெயர்ல நிறைய தொழில்களையும் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. தென்காசியில இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கோ ஓனரா இவங்க தான் இருந்து மொத்த மார்க்கெட்லயும் கெத்து காட்டிட்டு இருப்பாங்க. இதுல சரத்குமாருக்கு ஒரு லவ் வரும். நெப்போலியன் கட்ட பிரம்மச்சாரியா இருப்பாரு. கடைசியில சரத்குமார் காப்பாத்தின தேவயானி தான் நெப்போலியனுக்கு ஜோடியா மாறுவாங்க. இதுல நெப்போலியனுக்கு தேவயானிக்கும் இடையே இருக்கக்கூடிய சில காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். நெப்போலியனோட கோபத்தை நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். அதுவும் அவரோட வில்லனிசத்தை பார்த்துலாம் குட்டி 90s கிட்ஸ்லாம் நல்லாவே பயந்துருப்பாங்க. ஆனா தென்காசி பட்டினம் படத்துல அவர் வெக்கப்படுறது, அவரோட லவ்வர் கிட்ட பேசுறதுக்கு கூச்சப்படுறதுன்னு செம ஸ்வீட்டா நடிச்சிருப்பாரு. இந்த படம் ரொம்ப கலகலப்பாவும் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் அந்த காலத்துல சரத்குமாரும் நிறைய கடிஜோக்குகளை போடுவாரு. இந்த படமே நல்லா குலுங்க சிரிக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.